அனைவருக்கும் வணக்கம். பழைய இட்லி மாவில் புதுவிதமாக ஒரு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தோசையாகவும் சுட்டு எடுத்துக்கலாம், ஊத்தப்பம் மாதிரியும் செய்யலாம். இட்லி மாவு 2 கப் அளவு, 1 கப் அளவு பன்னீர் எடுத்திருக்கேன். குடமிளகாய் தேவையான நேரத்தில் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பாதி பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சமாக மிளகுத்தூள். இப்போ இந்த மாவில் சேர்த்துடலாம். ஏற்கனவே மாவில் உப்பு இருக்கும், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மிக்சியில் சேர்த்து நைஸாகவும் அரைச்சிக்கலாம், கொஞ்சம் பூ போலையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ இதில் சேர்த்துடலாம். கலந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கணும். எண்ணெய் சேர்த்துக்கலாம். மாவை கலந்துட்டு சின்ன சின்னதாக சுட்டு எடுத்துக்கலாம். நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். திருப்பி சேர்த்துக்கலாம், அப்படியேவும் எடுத்துக்கலாம். பெரிய தோசைக்கல் வச்சுட்டு அகலமான தோசையாகவும் சுட்டு எடுக்கலாம். இதே மாவில் முட்டை சேர்த்தும் செய்யலாம். நல்லா கலந்து விடணும். இப்போ முட்டை சேர்த்து கலந்தாச்சு. முட்டை சேர்த்த மாவை சுட்டு எடுத்துக்கலாம். அப்படியும் எடுத்துக்கலாம், திருப்பியும் சேர்த்துக்கலாம். வந்துடுச்சு, எடுத்துடலாம். இப்போ பழைய இட்லி மாவில் 2 விதமான சத்தான தோசை பார்த்தோம். இது எல்லா வகை சட்னி கூடயும் சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். நன்றி.